குறித்தான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் காவலர்கள் தலைக்கவசம் அணிந்து செல்வது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை துவக்கி வைத்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா. காவலர்கள் பணியில் இருக்கும்போது இருசக்கர வாகனத்தில் சென்றால் கட்டாயமாக தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் எனவும், பொதுமக்களுக்கு தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும், பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை வழங்கக்கூடாது எனவும் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பேரணியை துவக்கி வைத்த எஸ்பி அபிஷேக் குப்தா, பேரணியானது பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலை, கீழராஜா வீதி, PSNL அலுவலகம், நகர காவல் நிலையம், பழைய பெரியாஸ்பத்திரி வழியாக மீண்டும் ஆயுதப்படை மைதானத்தில் விழிப்புணர்வு பேரணி நிறைவு பெற்றது. இந்நிகழ்வில் ஆயுதப்படை காவலர்கள், காவல் நிலைய காவலர்கள், ஊர்காவல் படையினர், போக்குவரத்து காவலர்கள் ஏராளமானோர் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர்.